என்னோட ஆட்சியில தவறு செய்ய விடவும் மாட்டேன், தவறு செஞ்சவங்கள விடவும் மாட்டேன்னு முதலமைச்சர் விஜய் அவர்கள் மாசா பஞ்ச் டயலாக் பேசிட்டு இருக்காரு. ஆனா அவங்க கட்சியை சேர்ந்தவங்களே அதை ஃபாலோ பண்றாங்களா அப்படிங்கிறது தான் இப்போ மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கத்துல அமைச்சர்களோட ஊழல் குற்றச்சாட்டு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கு. அது வழக்காவும் மாறி இருக்கு. இன்னொரு பக்கத்துல பார்த்தோம்னா ஒவ்வொரு மாவட்டந்தோறும் அந்த கட்சியோட நிர்வாகிகள் அவங்களோட பதவியை விற்பனை செஞ்சு அது மூலமா சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவோ வேலைகள் இருந்தோ எவ்வளவோ வழிகள் இருந்தோ இருந்தாலும் நான் புதுசு புதுசா திணிசு திணிசா கண்டுபிடிப்பேன்னு தாவேக்காவினர் ரொம்ப இன்னோவேட்டிவா செயல்பட்டு இருக்காங்க. அப்படி என்ன நடந்தது அப்படிங்கிறத விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு நியூஸ் பிளிக்ஸ். நான் இசை. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். ஆனா விஜய் அவர்களும் ஊழல் நடக்க விட மாட்டேன், ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டேன், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு எவ்வளவு நெருக்கமா இருந்தாலும் பரவாயில்ல, அமைச்சர் பதவியில இருந்தே தூக்கிடுவேன்னு மாங்குன்னு எச்சரிக்கை விடுத்துட்டு இருக்காரு. ஆனா எச்சரிக்கை விடுத்தா மட்டும் போதுமா? அது ஆக்ஷன்ல காமிச்சாதானே பயம் அப்படிங்கிறது ஒண்ணு வரும். இல்ல அப்படின்னா இப்படிதான் அமைச்சர்களோட ஊழல் வழக்கு அது பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஊரார் வீட்டு நெய்யில ஸ்வீட் செஞ்சு சாப்பிடுறது மட்டும் இல்லாம தான் வீட்டு நெய்யும் சேர்த்து விற்பாங்க. என்ன சொல்ல வர அப்படின்னா, கட்சியோட நிர்வாகிகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பதவியை எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிறது ஊரே அறிஞ்ச கதை தான். காசு கொடுத்து வாங்கின பதவியை காசுக்கு விற்கிறது எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் இங்க ஒரு மிகப்பெரிய கூத்து ஒண்ணு நடந்திருக்கு. அந்த கூத்தை உட்கட்சி பூசல் மூலமா கட்சியை சேர்ந்தவரே வெளிப்படுத்தியிருக்காரு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல தியாக திருவம் அப்படிங்கிற ஒன்றியத்துல வடதெரசலூர் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை சேர்ந்தவர் தான் மகேந்திரன். இவர் விஜயோட மிகப்பெரிய ரசிகரா இருந்தவர். அதுக்கப்புறமா தாவிகா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அண்ணன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற ஆர்வத்துல கட்சிக்குள்ள சேர்ந்து கட்சியில பல செலவுகள் எல்லாமே பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதாவது இந்த என்ஜிஓ வேலைகள் எல்லாமே செய்வாங்க இல்லையா, நன்கொடைகள் கொடுக்கறது, அதே மாதிரி அங்கங்க அன்னதானம் போடுறது, அப்பப்போ ரத்த தான முகாம் நடத்துறது, குழந்தைகளுக்கு அந்த புக்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறது, அப்பப்போ ஊர்ல அதிகமான மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு சின்ன பரிசு கொடுக்கறது, இந்த மாதிரியான என்ஜிஓ வேலைகள் பார்க்கறது. அது மட்டும் இல்லாம இந்த மாநாடுகள்லாம் நடக்கும் இல்லையா, மாநாடு கட்சி கூட்டம் இந்த மாதிரி நடக்கும்போது கூட்டம் சேர்க்கணும்ல, அந்த கூட்டம் சேர்க்கக்கூடிய அந்த வேலையும் பார்த்திருக்காரு. இதுக்கெல்லாம் சும்மா வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அதுக்கு பல செலவுகள்லாம் நடந்திருக்கும்ல. அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நம்மளோட சொந்த பொறுப்புல ஏத்துக்கிட்டு கட்சியில எந்த ஒரு பதவியில இல்லை அப்படின்னாலுமே அண்ணனே எடுத்து எல்லா விஷயங்களையும் நடத்திட்டு வந்திருக்காரு. சரி, நம்ம எதுக்கு இப்படி மாங்குன்னு செலவழிக்கணும், எத்தனை நாள் தான் செலவு பண்ணிட்டே இருக்க போறோம், நம்மளும் கலெக்ஷன் பார்க்கணுமா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு கட்சியில ஏதாவது பதவி வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. இந்த முடிவுக்கு வந்ததோட தியாக துருவத்தோட தெற்கு ஒன்றிய செயலாளர் விஜய் செந்தில் அப்படிங்கிறவரை சந்திக்கிறாரு. சந்திச்சு இந்த மாதிரி நான் பல செலவுகள் எல்லாமே பண்ணியிருக்கேன், கட்சிக்கு நிறைய வேலைகள் எல்லாமே செஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு தான் கிடைக்கல, அட்லீஸ்ட் எனக்கு ஒன்றிய இளைஞர் அணி செயலாளர் அப்படிங்கிற பதவியாவது கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவரும் உடனே எடுத்த எடுப்புல உனக்கு பதவி வேணுமா, நாங்கள்லாம் பதவிக்கு வர்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, 3 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு 3 லட்சம் ரூபாய் கொடுத்து நான் ஒன்றிய செயலாளர் பதவியை வாங்கி வச்சிருக்கேன், நீங்க வந்த உடனே எனக்கு பதவி வேணும்னு கேட்டீங்கன்னா நான் அப்படியே அலைக்காக எடுத்து தூக்கி கொடுத்துட முடியுமா, உங்களுக்கு பதவி வேணும் அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் கட் பண்ணுங்க, அப்படி கட் பண்ணும்போது நான் உங்களுக்கு அந்த பதவியை வாங்கி தரேன், மாவட்ட செயலாளர் பிரகாஷ் கிட்டேயே பேசி உங்களுக்கு நான் பதவி வாங்கி தரதுக்கு ஏற்பாடுலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் கட்சிக்கு செலவு பண்ணது பத்தாதுன்னு இப்ப 50,000 ரூபாய் வரை நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கணுமா? 50,000 பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா 50 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி தான் அண்ணன் 3 லட்சம் ரூபாய் கொடுத்து அதுக்கப்புறமா இந்த பதவியை வாங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது ஒரு 50,000 ரூபாய் இதை கொடுத்துட்டு ஏதாவது பதவி வாங்கிட்டு போயிருந்திருக்கலாம். அண்ணன் நம்ம கட்சி மேல உள்ள ஒரு மதிப்புல மரியாதையில இது வெளியே தெரிஞ்சு அப்படின்னா ஒரு பையன் நம்ம மதிக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு பயத்துல இதை ஒரு புகாரா எடுத்துட்டு போறாரு. யாருக்கிட்ட? மாவட்ட செயலாளர்கிட்டயே எடுத்துட்டு போறாரு. அதாவது மாவட்ட செயலாளர்கிட்ட சொல்லிதான் நான் உங்களுக்கு பதவி வாங்கி தரேன்னு சொல்றாரு. அப்பவே சுதாரிச்சிருக்கணும். அவர்கிட்ட சொல்லி இவர் எப்படி பதவி வாங்கி தருவாரு, அப்போ இந்த கட்டிங் எல்லாமே போகாமையா இருக்கும் அப்படின்னு சுதாரிக்காம யாருக்கிட்ட கலெக்ஷன் போகுதோ அவர்கிட்டயே போயிட்டு இவர் புகார் கொடுக்க போயிருக்காரு. அதுக்கு அண்ணனும் என்னிடம் வராதிகள் டோலா, நீங்க ஒன்றிய செயலாளர்கிட்டயே பார்த்துக்கோங்க, அந்த டீலிங் எல்லாம் முடிச்சுட்டு வரக்கு வேண்டிய கட்டிங்க மட்டும் எனக்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாங்க. உடனே மறுபடியும் ஒன்றிய செயலாளர்கிட்ட போனா என் மேலேயே நீ கம்ப்ளைண்ட் பண்றியா, உனக்கு பதவியும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரே கிராமத்துக்குள்ள 2 பதவி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ரூல்ஸை எந்த கட்சியிலுமே நான் கேட்ட கிடையாது. அதாவது ஒரே கிராமத்துக்குள்ள 2 பதவிகள் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்களாமா. அப்படி ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தாவிக்கால இருக்கு அப்படின்னு ஒரு புது ரூல்ஸை அண்ணனே போட்டு கொடுத்துருக்காரு. ஆனா இதை சொன்ன ஒன்றிய செயலாளர் விஜய் செந்தில் அவங்க வீட்டுக்குள்ளேயே 2 பதவி இருக்கு. அதாவது விஜய் செந்தில் அவர்கள் ஒன்றிய செயலாளராக இருக்கிறாரு. அவருக்கு ஒரு தம்பி இருக்கிறாங்க. அந்த தம்பி தான்
ஒன்றிய இளைஞரணி பொறுப்பாளராக இருக்காரு. ஏற்கனவே ஒன்றிய இளைஞரணி செயலாளர் பதவியை கேட்டுதான் மகேந்திரன் அவர் வந்து போறாரு. இவங்க வீட்டுக்குள்ளேயே 2 பதவியை வச்சுட்டு நான் வந்து ஒரு கிராமத்துக்குள்ள 2 பதவி கொடுக்கறதுக்கு கட்சி அனுமதிக்காது அப்படிங்கிற மாதிரி ரூல்ஸ் எல்லாம் பேசியிருக்காரு. சரி, உனக்கு காசு தானே வேணும், நான் காசு தரேன், எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்கும்போது ஆரம்பத்தில் பாடின அந்த புராணம், நானே 3 லட்ச ரூபாய் கொடுத்து வந்திருக்கேன், 50 லட்ச ரூபாய் செலவு பண்ணியிருக்கேன், ஏன் ஒரு 50,000 ரூபாய் கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. 50,000 ரூபாய் இப்போ நான் யார்கிட்ட கொடுக்கணும்? வேற யார்கிட்ட? என்கிட்ட தான், இட்ஸ் மீ ஸ்னேக் பாபு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தான் கொடுக்கணும். நான் தான் சொல்லிட்டே இருக்கிறேன், எல்லாம் 50 லட்சம் செலவு பண்ணியிருக்கேன், அதெல்லாம் எங்கேருந்து நான் வந்து கலெக்ஷன் திரும்ப பார்க்கறது, நீ என்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, இவருக்கு எதுக்கு நான் 50,000 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு 50,000 ரூபாய்க்கு அடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த விஷயத்தை எங்க எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, கள்ளக்குறிச்சியில இருந்து அன்னைக்கு சென்னைக்கே கிளம்பி வந்துட்டாரு. சென்னைக்கு கிளம்பி வந்து தாவேகா இந்த கட்சியோட தலைமை நிலைய செயலாளர் பரணி பாலாஜி இருக்காரு இல்லையா, அவர்கிட்டயே நேரடியா போயிட்டு இந்த மாதிரி என்கிட்ட ஆடியோ வீடியோ இந்த மாதிரி சாட்சிகள்லாம் இருக்கு, இவங்க என்கிட்ட வந்து இந்த மாதிரி கமிஷன் கேட்டாங்க, எனக்கு வந்து 50,000 ரூபாய் கொடுத்தா எனக்கு வந்து பதவி தரேன்னு சொல்றாங்க, கட்சிக்குள்ள இந்த மாதிரி அநியாயம்லாம் நடக்குனே உங்களுக்கு தெரியுமானே அப்படின்னு சொல்லிக்கிட்டு பரணி பாலாஜி கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க, அவரும் அதை வந்து எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு, ஓ இவ்வளோ எவிடன்ஸ் நீ வச்சிருக்கியா, இது வெளியே போனா தானே வரும், வெளியே இது எனக்குள்ளேயே போட்டு மூடி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அனுப்பி வச்சிட்டாரு. எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. சரி, இங்கேயும் நம்ம ஏமாத்துட்டோமா, எல்லாரும் நம்மளை ஏமாத்துறாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுக்கும் மேலே இருக்கக்கூடிய பவர் சென்டர் யாரு அப்படின்னு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய புஷி ஆனந்த் அவர்கள். சரி, நம்ம வந்து புஷி ஆனந்த் கிட்டேயே போய் நம்ம வந்து இந்த இதை சொல்லுவோம். ஏன்னா வந்து புஷி ஆனந்த் அவர்கள் தான் கட்சியில் இருக்கிறதுலே ரொம்ப அப்பட்டமச்ச அழுக்கச்ச ஒரு நபரா இருக்கிறாரு. ஊழல் அப்படின்னாலே அவருக்கு வந்து என்னன்னே தெரியாது. இந்த கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் எதுவுமே அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களுக்கு வந்து அதோட ஆவணா கூட தெரியாது. அவரு தான் இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு புஷி ஆனந்த் அவர்கள்கிட்டயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன கம்ப்ளைண்ட்? பதவிக்கு காசு கேட்குறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை அன்னை வந்து ஐயா புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட எடுத்துட்டு போறாரு. சரியான இடத்துக்கு தான் எடுத்துட்டு போயிருக்காரு. எங்க போகணுமோ அங்க கரெக்டா போயிருக்காரு. ஆனா என்ன, இவருடைய பேட் லக்கு அமைச்சர் புஷி ஆனந்த் அவர்களை பார்க்க முடியல. அமைச்சர் ஆனதுனால அவர் வந்து ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. இதுவே வந்து கட்சி ஆரம்பிச்ச காலகட்டத்தில் போயிருந்தாரு அப்படின்னா இந்நேரம் இவருக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சிருந்துருக்கும். அங்க கட் பண்ண வேண்டியதை இங்க கட் பண்ணியிருக்கலாம். அதே 3 லட்சம் தான். ஐடியா இல்லாத பசங்க அப்படிங்கிற மாதிரி ஐடியா இல்லாத அண்ணே வந்து அவங்க கிட்ட போக அவங்கள பார்க்க முடியாம அவங்களுடைய பிஏ குரு கிட்ட இந்த மாதிரி பரணி பாலாஜி அவர்கள்கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்களோ எல்லா எவிடன்ஸையும் அவங்க கிட்ட சமர்ப்பணம் செஞ்சுட்டு அண்ணனும் கிளம்பியிருக்காரு. அங்கேயும் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல. ஏன்னா யாரை பத்தி எங்க வந்து பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி எந்த கம்ப்ளைண்ட் எடுத்துட்டு நீங்க யாருக்கிட்ட போயிருக்கீங்க, அங்க எப்படி நடவடிக்கை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது நடவடிக்கை எடுக்கல. அதுக்கப்புறமா இதையும் மீறிய பவர் சென்டர், ஏன்னா தாவேகாவில் நிறைய பவர் சென்டர் இருக்கு, நான் தான் ஒரே ஒரு பவர் சென்டர், என்னை தாண்டி எதுவுமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே அங்கங்கே இந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கிறதுனால கடைசியாக மேலிடம் யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வழியா அண்ணனுக்கு தான் அந்த மேலிடம் தெரிஞ்சிருக்கு பாருங்களேன். நமக்கே இன்னும் இந்த மேலிடம் யார் அப்படிங்கிறது தெரியல. மேலிடத்தை கண்டுபிடிச்சி விஜய் அவர்களுக்கு இந்த புகாரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் புஷி ஆனந்த் அவர்களே மீட் பண்ண முடியலை, முதலமைச்சரை எப்படி மீட் பண்ண முடியும்? அதனால எந்த வழியுமே கிடைக்காம சோஷியல் மீடியா மூலமா தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இவர் இந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்த இவருக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னேன் இல்லையா, அந்த ஒன்றிய செயலாளர், அதாவது ஒன்றிய செயலாளர் கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போறாரு, அங்க வந்து எதுவும் நடக்கல. அதுக்கப்புறமா மாவட்ட செயலாளர் பிரகாஷ் கிட்ட போறாரு, அங்கேயும் எதுவும் நடக்கல. அதுக்கப்புறமா வந்துட்டு தலைமை நிலைய செயலாளர்கிட்டயே போறாரு பரணி பாலாஜி கிட்ட, அங்கேயும் எதுவும் நடக்கல. அப்புறமா பவர் சென்டர் புஷி ஆனந்த் அவர்கள்கிட்ட போனா அவரை வந்து பார்க்கவே விடல, பிஏ கிட்ட கொடுக்குறாரு. இவ்வளோ ஆட்களை சந்திச்சோம், கட்சிக்குள்ள காசு வாங்குறாங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்த ஒரு நேர்மையான ஆளை ஒருத்தர் கூட மதிக்கல. சரி, யார்கிட்ட போகலாம் அப்படின்னு எங்கேயுமே முடியாமல் அவர் வந்து சோஷியல் மீடியாவில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த சோஷியல் மீடியாவில் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமா சோஷியல் மீடியாவில் எங்கிட்ட இருக்க ஆட்சிக்கு வந்து ஷாக் அடிச்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அவங்க வந்து ரிப்ளை கொடுக்குறாங்க. என்ன ரிப்ளைனா, நான் வந்து காசு வாங்கலை, நானும் காசு கொடுக்கல, எங்கள் கட்சிக்குள்ள பதவிக்கு காசு கொடுக்கக்கூடிய அந்த பழக்கமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வாதங்கள் வச்சுருந்தா கூட இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், பாரு அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அண்ணன் விஜய் செந்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் தான் 3 லட்சம் கொடுத்து பதவி வாங்கினேன்னு சொன்னேன், ஆனால் அவர்கிட்ட நான் 50,000 ரூபாய் கேட்கல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
ஆக மொத்தத்துல உண்மையை சொல்றவங்களாம் தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மாறி மாறி கட்சிக்குள்ள பதவிக்கு காசு வாங்குறாங்க அப்படிங்கிறத 2 பேருமே ஒத்துக்கிறாங்க. அதாவது சமீபத்துல குதிரை பேரம் நடந்தது அப்படிங்கிறத வரிசையா அவங்களுடைய வார்த்தைகள்ல தெரியாம வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி கட்சிக்குள்ளேயும் நாங்க இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளே இப்போ வெளிப்படுத்தியிருக்காங்க. காசு கொடுத்து பதவி வாங்கினவங்களுக்கு அந்த காசுக்கு அந்த பதவி விற்கிறது பெரிய விஷயமா இருக்காது. ஆனா இங்க கேள்வி என்ன வருது அப்படின்னா, தன்னோட ஆட்சியில தவறே செய்ய மாட்டேன், தவறு செய்யவும் விட மாட்டேன், தவறு செஞ்சவங்களையும் விட மாட்டேன், ஊழலே நடக்கக்கூடாது அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் விஜய் அவர்களோட இந்த ஆட்சியில அவங்களுடைய கட்சி நிர்வாகிகளே இந்த மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படின்னா, உடனுக்குடன் ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி என்ன டாக்லெஸ் ஒர்க் மோர் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்குவாங்க இல்லையா. என்ன எங்க ஊழல் நடந்தாலுமே உடனே அவங்க வந்து கட்சியை விட்டு நீக்கிறது, கைது நடவடிக்கை, இந்த மாதிரி தடாலடியான நடவடிக்கைகள்ல இறங்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் இதுக்கும் நடவடிக்கை எடுப்பாரா, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்ததா தெரிஞ்சுக்குவோம். இணைந்திருங்கள்.